விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வகுப்புகளில் அந்த அட்டவணையை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்களை உண்டாக்குவது, அதாவது நேர்மறையான மற்றும் எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி உண்டாக்குவது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அந்த அட்டவணையை பயன்படுத்தி எப்படி கேள்விகளை உண்டாக்குவது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடருவோம். இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸஸ் we have learned how to make positive and negative sentences using the table. In today's class we are going to learn how to make questions using the same table. Let's start. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பி வெர்பில் முன்னாடி உள்ள கிளாஸில் எப்படி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, I am here அப்படின்னா நான் இங்கு இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வகுப்பில் அப்படி எடுத்தேன். ஓகேங்களா? அடுத்தது நெகட்டிவ் பதில் எப்படி, ஐ ஆம் நாட் போட்டு, ஓகேங்களா? ஐ ஆம் நாட் ஹியர் அப்படின்னா நான் இங்கு இருக்கவில்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ அதாவது கொஸ்டின் கேட்க போகிறோம். நான் இங்கு இருக்கிறேன். எப்படி நம்ம அந்த பதில் சொல்லுவோம்? யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டால் தானே நம்ம அந்த பதில் சொல்லுவோம். நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். ஸோ அவர் கேட்குறாரு பார்த்தீங்களா, அவர் எப்படி கேள்வி கேட்பார் அப்படின்னா, அவர் பொறுத்தளவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அங்கே சப்ஜெக்ட் நம்ம யூ போட்டாகணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெறுப்பை பொறுத்தவரை கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா அது பி வெறுப்பாக இருந்தாலும் சரி, டூ வெறுப்பாக இருந்தாலும் சரி, ஹேவ் ஹேஸ் ஹேட், அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸில் அது. ஓகேங்களா? ஸோ இந்த பி வெறுப்பு, டூ வெறுப்பு, இந்த வெறுப்பு சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்துடும். ஃபஸ்ட் எடுத்துமே வெறுப்பு தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? ஒரு பதில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வெறுப்பு, பி வெறுப்பு, அதுக்கப்புறம் தான் மெயின் வெறுப்பு, அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் கேள்வியின் போது இந்த பி வெறுப்பு, டூ வெறுப்பு ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்வியில் உண்டாக்கணும். ஐ சப்ஜெக்டை வச்சு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம். அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் சப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ யூ வச்சு நம்ம கொஸ்டின் பண்ண போகிறோம் அப்படின்னா யூக்கு என்ன பி வெர்பு, யூக்கு என்ன டூ வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டேபிள்லேருந்து பார்த்துக்கங்க. யூஸ் சப்ஜெக்ட், அதாவது யூஸ் சப்ஜெக்ட் செகண்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ப்ளூரல். ஓகே, நம்ம ஐ வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக செகண்ட் பர்சனில் சிங்குலர் யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பி வெர்பு என்ன பாருங்கள், ப்ரெசண்டில் ஆர், பாஸ்டில் வேர், ஃப்யூச்சரில் வில் பி. ஓகேங்களா? டூ வெர்பில் ப்ரெசண்டில் டூ, பாஸ்டில் டிட், ஃப்யூச்சரில் வில் டூ. ஓகே, ஸோ மெயின் வெர்பில் ரைட், ரோட், வில் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ், ஹேட், வில் ஹேவ்ல என்ன வரும் பாருங்க. ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ், பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேட், ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹேவ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, வாங்க. கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக உண்டாக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா வேர் ஆர் யூ. புரிஞ்சுதுங்களா? வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர் யூ தேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம், அதாவது நீ அங்கே இருக்கிறாயா அப்படின்னா அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்களா. எஸ் ஐ ஆம் ஹியர், ஆமாம் நான் இங்கே இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம் நம்ம போட்ட ஆன்சருக்கு. ஓகே, ஸோ அது எப்படி ரெண்டு விதமாக இப்படி கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். பி வெர்பில் வேர்னா எங்கு, வாட்னா என்ன. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இது ஃபஸ்ட்டு மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வி கேட்கும்போது யூஸ் ஆகும். அதனால தான் இதோட மீனிங் நான் ஃபஸ்ட்டு எழுதி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் வச்சு ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர் யூஸ் பண்ணிக்கிறோம். வேர்னா எங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஐ எம் ஹியர் அப்படின்ற ஆன்சர் பண்ணுறது கொஸ்டின் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூஸ் சப்ஜெக்ட் தான் கொஸ்டினுக்கு வரணும். ஓகே, ஸோ வேர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்துடணும் ஒரு கொஸ்டின் மேக் பண்ணும்போது. ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வேருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். இப்போ யூ யூஸ் பண்ணால் பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணி ஆகணும், ப்ரெசென்ட்டில் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வேர் ஆர், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? கேள்விக்குறி போட்டிங்க. ஓகேங்களா? இப்போ கேள்வி கேட்குறேன், வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கு இருக்கிறாய். புரிஞ்சுதுங்களா? இதுதான் மீனிங். ஓகே, நீ யூனா உங்களுக்கு தெரியும் சிங்குலர். ஓகேங்களா? சிங்குலர், ப்ளூரல் கிடையாது. ப்ளூரல்னால் ப்ளூரலுக்கு இதே கொஸ்டின் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ளூரல்னும் போது வந்து பார்த்திங்கன்னா யூன்னு வந்துட்டாலும் இப்போ நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் அதுக்கும் இதே மாதிரி தான் எழுதணும். சிங்குலருக்கு, அதாவது நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கும் இதே மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐ சப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால சிங்குலர்ன்றனால இங்கே நம்ம சிங்குலராக பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ வேர் ஆர் யூ அப்படின்னா இது மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நீ எங்கு இருக்கிறாய். புரிஞ்சுதுங்களா? நீ எங்கே இருக்கிறாய். இப்படி கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் தேர். அதாவது ஐ ஆம் ஹியர்னால் நான் இங்கே இருக்கிறேன், நான் அங்கு இருக்கிறேன்.
புரிஞ்சுதுங்களா? ஸோ ரெண்டு அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப்பில் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேர் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறோம். ஆர் யூ தேர், ஆர் யூ ஹியர் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஓகேங்களா? வேர் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேட்கணும்னா எடுத்துமே இந்த பியூர் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? பியூர் இங்கே வந்துச்சு. ஓகேங்களா? ஆர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். யூ எதுக்கு இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐ சப்ஜெக்ட் வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ யூ சப்ஜெக்ட் வச்சு நம்ம கேள்வி கேட்கணும். ஆர் யூ தேர்? இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நீ அங்கு இருக்கிறாயா? இது ப்ரெசண்டில். ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? வேர் ஆர் யூ அப்படின்னா ஐ ஆம் ஹியர். புரியுங்க? ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் தேர், ஐ ஆம் இன் மை ஹவுஸ், ஐ ஆம் இன் சென்னை. ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ தேர், நீ அங்கு இருக்கிறாயா அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஐ ஆம் ஹியர், நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்ற பதில் சொல்வதை விட எஸ் ஃபஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? எஸ் ஐ ஆம் ஹியர், எஸ் ஐ ஆம் தேர், அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் தேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் போட்டு நம்ம ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் தேர்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அது வந்து போக போக நீங்களே நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வச்சு மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு. இது வந்து பி வெர்பில் ப்ரெசென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி வெர்பில் பாஸ்ட்டு. அதே வேர் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து கம்பல்சரி வேர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேர் வேர் யூ, வேர் யூ, நீ எங்கு இருந்தாய். புரிஞ்சுதுங்களா? நீ எங்கு இருந்தாய், ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸு. வேர் வாட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் சொல்லுவாங்க. அது நம்ம போக போக நல்லா டெப்த்தாக பார்ப்போம். இங்கே வந்து கேள்வி கேட்குறதுக்கு நம்ம அந்த வேரும் வாட்டும் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மீனிங் மட்டுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த WH கொஸ்டின் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும் ஒரு கொஸ்டினை பொறுத்தளவில். அடுத்தது வெர்பு. ஓகேங்களா? ஸோ WH நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வெர்பு யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கே இருந்தாய் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் தேர். கேள்வியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எப்படினாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். வேர் யூ அட் த டைம், அதாவது நீ எங்கே இருந்தாய் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா ஐ வாஸ் ஹியர் அட் த டைம். ஓகேங்களா? நான் இங்கு இருந்தேன். ஓகேங்களா? ஐ வாஸ் ஹியர் அட் த டைம். புரிஞ்சுதுங்களா? அந்த நேரத்தில் நான் இங்கே இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம வந்து பதில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் யூஸ் பண்ணாமல் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேர், அதாவது பி வெர்பு வேர். ஓகேங்களா? வேர் யூ தேர், நீ அங்கு இருந்தாயா, இதுதான் கேள்வி. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம்? எஸ் ஐ வாஸ் தேர். புரிஞ்சுதுங்களா? நீ அங்கு இருந்தாயா, அங்கு இல்லைன்னா அங்கே, நீ அங்கே இருந்தாயா. புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா நீ அங்கு இருந்தாயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி வெர்பில் ஃபியூச்சர் வச்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறோம். வேர் யூ வந்துட்டா ஃபியூச்சரில் என்ன வரும்? வில் பி. வில் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போது வந்து பார்த்தீங்கன்னா வில் ஃபஸ்ட்டும் அடுத்தது சப்ஜெக்ட்டும் பி கடைசியாகவும் தான் வரும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் மேக் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இதை வந்து இந்த டிஃப்ரெண்ட்டே கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, கம்பல்சரி இப்படி தான் யூஸ் பண்ணியானு. ஓகேங்களா? வேர் வில் யூ பி. புரிஞ்சுதுங்களா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீ எங்கு இருப்பாய், நீ எங்கு இல்லைன்னா நீ எங்கே இருப்பாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் இல்லாமல் நம்ம கொஸ்டின் மேக் பண்ண போகிறோம். வில் யூ பி தேர், பி. ஓகேங்களா? அது அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி. வில் யூ பி அப்படின்னா நீ இருப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருக்குது கேள்வி. ஓகேங்களா? நீ இருப்பாயா. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்படலை. என்னன்னு கேட்டிங்கன்னா நீ அங்கே இருப்பாயா, இங்கே இருப்பாயா, வீட்டில் இருப்பாயா. புரிஞ்சதுங்களா? அந்த ஆப்ஜெக்ட் நம்ம சேர்த்தாகணும். ஸோ அதனால தான் வில் யூ பி ஹியர், இல்லைன்னா தேர், இல்லைன்னா ஹோம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒன்று சொல்லிக்கிறோம் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம வழக்கம் போல் ஹியர் அண்ட் தேர் இதே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன பண்ணோம்? எஸ் ஐ வில் பி ஹியர் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்படின்றப்ப வில் யூ பி தேர், நம்ம கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் தான் யூஸ் பண்ணணும். ஹியர்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்னு கேட்கணும். ஓகேங்களா? ஸோ வில் யூ பி தேர் அப்படின்னா நீ அங்கே இருப்பாயா. புரிஞ்சுங்களா? நீ அங்கு இருப்பாயா.
இப்போ இந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்லலாம் ஆன்சரு? எஸ் ஐ வில் பி ஹியர். புரிஞ்சுதுங்களா? நீ அங்கு இருப்பாயா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம் நான் இங்கு தான் இருப்பேன் அப்படின்றப்ப எஸ் ஐ வில் பி ஹியர். புரிஞ்சுதுங்களா? வேர் வில் யூ பி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன, அதாவது நீ எங்கே இருப்பாய் அப்படின்னு கேட்டால் நான் இங்கு இருப்பேன் அப்படின்றப்ப ஐ வில் பி ஹியர். புரிஞ்சுதுங்களா? ஐ வில் பி ஹியர். முடிஞ்சது. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பி வெர்ப் வச்சு மேக் பண்ணிட்டோம் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ வெர்ப் வச்சு கொஸ்டின் மேக் பண்ண போகிறோம். டூ வெர்ப்பில் ப்ரெசன்ட், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வாட் யூஸ் பண்ணுறோம். வாட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டு நம்மளுக்கு விளக்குறேன் பாருங்கள். வாட்னா நான் ஆல்ரெடி என்னென்னு சொல்லியிருக்கேன், என்னன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வாட் WH வேர்டு வந்துட்டாலே ஃபஸ்ட்டாக தான் வரும் ஒரு கேள்வி போது. ஸோ வேருக்கு பதிலாக இங்கே நம்ம வாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் நம்ம அங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருந்தோம், அதாவது ஐ டூ இட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா நான் அதை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்கணும் அப்படின்னா, இங்கேயும் வந்துன்னா கொஸ்டின் வந்துன்னா கண்டிப்பாக நமக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளை பார்த்து கேட்குறாரு. அவரை பொறுத்தவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா நீன்னு தான் அர்த்தம். அவர் என்ன மாதிரி கேட்டிருக்கணும், நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டுருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆன்சராக இருக்குது, நான் அதை செய்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டப்ப என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ வெர்ப் போட்டு ஆகணும். யூன்னு வந்துட்டா டூ வெர்ப்புக்கு டூன்னு தான் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீ சி ஈட் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக டஸ் போட்டு ஆகணும். ஓகேங்களா? ஸோ வாட் டூ, நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரணும். என்ன சப்ஜெக்ட் வரும்? யூ. ஐன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூ தான் யூஸ் பண்ணியாகணும். ஓகேங்களா? ஸோ வாட் டூ யூ டூ. ஏன் ரெண்டு டூ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த டூவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு காட்டி இந்த டூ போடுறோம். புரிஞ்சுதுங்களா? ஒரு மெயின் வெர்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரைட்டு போட்டாலும் அதுக்கு நம்ம டூ வெர்ப் போட்டாகணும், டூ போட்டாகணும். ஒரு ஹேவ் வச்சு யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து டூ போடணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கான டூ இது. ஓகேங்களா? ஸோ இந்த டூக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாய். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை குறிக்குது. இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா டூ வெர்ப்பை குறிக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த டூவும் அந்த ரைட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரைட்டும் மெயின் வெர்ப்பு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயின் வெர்ப்பாக கன்சிடர் பண்ணுது. இங்கே வந்து இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா டூ வெர்ப்பாக கன்சிடர் பண்ணுது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, நீ என்ன செய்கிறாய். புரிஞ்சுதுங்களா? செய்கிறாய் அதுக்கு தான் இந்த ப்ரெசண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டுக்குன்றாலே இந்த டூ. இதே பாஸ்ட்டுக்குன்னா டிடி யூஸ் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீ என்ன செய்கிறாய். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபஸ்ட்டு போட்டு விடுறோம். ஓகேங்களா? டூ யூ, அதாவது டூ யூ டூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டும் டூ வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ யூ டூ, அதாவது நீ செய்கிறாயா. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு கேள்வி. எஸ் ஐ டூ, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ இட்னு நம்ம வரோம். அதாவது ஐ டூ இட், நான் அதை செய்கிறேன் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா கேள்வி எப்படி கேட்கணும், டூ யூ டூ இட். புரிஞ்சுதுங்களா? டூ யூ டூ இட் அப்படின்னா நீ அதை செய்கிறாயா, நீ இதை செய்கிறாயா. புரிஞ்சுதுங்களா? ஸோ டூ யூ டூ இட். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நம்ம என்ன பண்ண ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், கம்பல்சரி எஸ் சேர்த்தாகணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எஸ், அதாவது நீ அதை செய்கிறாயா அப்படின்னா ஆமாம் நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் தமிழில். ஸோ ஆமாம்ங்கிறதுக்கு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் போடணும். ஸோ எஸ் ஐ டூ இட். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன கேள்வி, நீ அதை செய்கிறாயா. டூ வெர்ப்பில் ப்ரெசன்ட் முடிச்சிட்டோம். இப்போ டூ வெர்ப்பில் பாஸ்ட்டு. ஸோ பாஸ்ட் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூ யூஸ் பண்ணுற இடத்துல டிடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டூ யூஸ் பண்ணுற இடத்துல டிடி யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். வாட் டிட் யூ டூ, அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ண முடியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ என்ன செய்தாய். புரிஞ்சுதுங்களா? நீ என்ன செய்தாய். செய்தாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாஸ்ட். டூ வெர்ப் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா என்ன, டூ. ஸோ செய்தாய். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீ என்ன செய்தாய். நீ என்ன செய்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது நம்ம பதில் என்ன சொல்லுவோம், ஐ டிட் இட், நான் அதை செய்தேன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துன்னா டிட் யூ டூ இட், அவ்வளோதான் கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? டிட் யூ டூ, அதாவது இதுக்கு என்னப்பா மீனிங் பார்த்தீங்கன்னா டிட் யூ டூ, நீ செய்தாயா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம டூ இட்டு போட்டுக்கிறோம், இதே இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி.
டிட் யூ டூ இட் அப்படின்னா நீ அதை செய்தாயா. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து டூ வெர்பில் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ன்ற போது என்ன வரும், வில் டூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ வில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் முன்னாடியே, டூ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி ஆகும். இப்போ வந்து ஆன்சர் நம்ம என்ன மாதிரி கொடுப்போம், ஐ வில் டூ இட், நான் அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறோம். அப்படின்றப்ப அது கேள்வி நம்ம எப்படி கேட்கணும், நீ என்ன செய்வாய், அதான் கேள்வி. ஸோ அப்போ வாட் என்ன அப்படின்றதுக்கு வந்தீங்கன்னா வாட், ஃப்யூச்சர் அதாவது செய்வாய் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு வில் யூ. புரிஞ்சுங்களா? சப்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாட் வில் யூ டூ, நீ என்ன செய்வாய். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்லுவோம், ஐ வில் டூ இட், நான் அதை செய்வேன். இந்த கேள்விக்கு என்ன மீனிங், நீ என்ன செய்வாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட் யூஸ் பண்ணாமல் வில் யூ டூ இட். புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா நீ அதை செய்வாயா. புரிஞ்சுதுங்களா? நீ அதை செய்வாயா. புரிஞ்சுதுங்களா? நீ அதை அல்லது இதை எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம், எஸ் ஐ வில் டூ இட். நீ அதை செய்வாயா அப்படின்னா ஆமாம் நான் அதை செய்வேன் அப்படிங்கிறதுக்கு எஸ், ஆமாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எஸ் ஆன்சர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஐ வில் டூ இட், நான் அதை செய்வேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம ஐயை வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்படி கேள்வியை உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு பி வெர்புக்கும் பார்த்துட்டோம், டூ வெர்புக்கும் பார்த்துட்டோம். இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வெர்புக்கு ரைட் வச்சு பார்க்க போகிறோம். இதன் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய வகுப்புகளையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிருங்க, மற்றவர்களுக்கும் பயனளிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.